எல்லோருக்கும் வணக்கம். நான் ரொம்ப நல்லா இருக்கேங்க. நீங்கள் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எல்லாரும் நம்ம வீடியோஸும் சரி, நம்ம கோழி வளர்ப்பும் சரி நல்ல முறையில் போயிட்டுருக்குங்க. நிறைய பேர் ஆதரவு கொடுத்துட்ருக்க எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி வீடியோட டாபிக் என்னென்னா, கோழியால் வீடியோவா, கோழிக்காக வீடியோவா, வீடியோவுக்காக கோழியா? சரியா? முதல் டாப்பிக்கோட என்ட்ரன்ஸே அதான். ஏன்னா ஃபஸ்ட்டே நம்ம சொல்லிடலாம், கோழிக்காக வீடியோவா, வீடியோவுக்காக கோழின்னு கேட்டால் நான் சொல்கிற ஒரே பதில் என்ன, கோழிக்காக தான் வீடியோ வெளியே, வீடியோவுக்காக கோழி கிடையாது. சரிங்களா? ஏன்னா கோழி வளர்ப்புங்கிறது தான் நம்மளோட மெயின் தாட்டு. அந்த தாட்டை தாண்டி வேறு எதுவுமே இல்லைங்க. முதல்ல அதை புரிஞ்சுக்கோங்க. ஆனால் நம்ம கோழி பண்ண வருமானம் இல்லாத கோழி பண்ணையாக போச்சு. நம்ம ரொம்ப கோழிகள் இல்லாத கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்குது. அதுக்கு வாங்க வரிசையாக விளக்கத்தோட ஒரு இது சொல்கிறேன். அதுதாங்க இன்னைக்கு வீடியோட டாப்பிக்கு. இதில் தெளிவாக ஒரே ஒரு விஷயம் சொல்லிக்கிறேங்க. அதிக முதலீடு போட்டு நம்ம கோழி பண்ண ஆரம்பிக்காதீங்கன்னு சொல்கிறதுக்கு ஒரு விளக்கத்தோடு இன்றைக்கி வீடியோங்க. என்னென்னா, நான் ஃபஸ்ட்டு நிறையா ஒரு முதலீடு பண்ணி எவ்வளோன்னு நான் சொல்ல விரும்பலை. ஏன்னா எல்லாருக்குமே அது ஒரு இதாக போயிடும். அதனால் வேண்டாங்க. எவ்வளோ முதலீடு போட்டேன், எவ்வளோ லாஸ் ஆச்சுங்கிற இதுக்கு டாப்பிக்கே வரல. ஏன்னா அதிகமாக போட்டு நம்ம இவ்வளோ பண்ணி நம்ம ஒரு கணக்கு போடுவோம் இல்லையா, இவ்வளோ வளர்த்து இவ்வளோ எடுத்து அப்படின்னு ஒரு கணக்கெல்லாம் போட்டு மாதம் இதிலே இவ்வளோ வருமானம் வந்துடும் சொல்லி ஒரு கோழி பண்ண ஆரம்பித்து போயிட்டுருக்கும்போது எந்த ஒரு அனுபவமே இல்லாமல், அதாவது நம்ம வீட்டில் கோழி வளர்த்தோம், கோழி குஞ்சுகளோட தெரியும். அதுக்கப்புறம் ஒரு 10 குஞ்சு விட்டால் 2 குஞ்சு மிச்சம் வரும். அந்த 2 குஞ்சு பெருசாகி முட்டையிடும். இதுதான் நம்மளோட இதாக போயிட்டு இருந்தது. அடுத்த கட்டம் ஒரு ட்ரைனிங்னு ஒரு ப்ரீடில் போனோம். சரி, ஓகே, ட்ரைனிங் பார்த்துட்டு வந்துட்டோம், நம்மளால் சாதிக்க முடியும், நம்ம பண்ணிடலாம், ஒரு மாதம் 25,000 50,000 இப்படி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி நம்ம உள்ளே வரும்போது அனுபவங்கிற ஒரு பாடம் இல்லாத காரணத்தால் ஃபுல்லாக லாஸ் ஆகி ஒரு 0 நிலமையில நின்னுங்க. அப்போ வீட்டில் சொன்ன விஷயம் செட்டாகவே இருந்துட்டு போகுது. இந்த அளவுக்கு கோழி வளர்க்க வேணாம், தேவையில்லாத வேலைரமாக பார்க்காத அப்படின்னு சொல்லி எங்கள் வீட்டில் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ எவ்வளோ கோழி இருக்குதுன்னு சொன்னால் நான் இதோடையே சொல்கிறேன் உறுதியாகவே. என்கிட்ட 10-15 கோழி இருந்திருக்குங்க. அது ஃபுல்லாகவே செட்டுக்குள்ளே அடையாமல் மரத்துலேயே அடைஞ்சிருச்சு. ஏன்னா செட்டுக்குள்ளே அடைஞ்சு நோய் வந்ததுனால நானும் சரி மரத்துலேயே அடைஞ்சிட்டு போகுதுன்னு விட்டுட்டேங்க. அதுக்கப்புறம் ஒரு கட்டத்தில் என்ன ஆயிடுச்சு, விரு மாதிரி ஒரு 10 கோழிக்கு மேலே பிடிச்சிட்டு போயிடுச்சு வரிசையாக. சரி, 1-2 காணாமல் போச்சு அப்படின்னு சொல்லி நம்ம அசால்ட்டை விட்ட காரணத்தால் ஃபுல்லாகவே பிடிச்சிட்டு போயிடுச்சு. அப்புறம் மிச்சம் வந்தது 4 கோழிங்க. இன்றைக்கி இதுக்கு முன்னாடி, இப்போ வீடியோஸில் கோழி கம்மியாக இருக்கலாம், ஆனால் இதுக்கு முன்னாடி பார்த்த வீடியோஸ்லாம் உங்களுக்கு தெரியும். கோழி ஃபுல்லாகவே நிறைய இருந்து வீடியோஸ் போட்டு தான் எல்லாருமே இத்தனை சப்ஸ்கிரைபர்லேருந்து எல்லாருமே வந்தது காரணம். அது உங்களுக்கு பழைய வீடியோஸ்கள் பார்த்தாலே புரியும். இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, நான் சேல்ஸ் பண்ணி ஒரு 10,000 ரூபாங்கிற அமௌண்ட்டை, மந்த்லி அமௌண்ட்டுன்னு ஒரு 5 மாதம் எடுத்துக்கிட்டு இருந்தேங்க. எடுத்து விட்ருக்க ஒரு காலத்தில் நம்ம இவ்வளோ கோழி இருக்குது, நம்மகிட்ட இவ்வளோ குஞ்சுகள் இருக்குது, நம்ம மாதம் 10,000 ரூபா வருமானம் வருது, 15,000 மாறும், 20,000 மாறும், ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம சேல்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கலாம் அப்படின்னு சொல்லி சேல்ஸ் பண்ண கட்டத்தில் ஒரு கட்டத்தில் நோய் நிறைய செத்து போகுது. நிறைய கீரி இந்த மாதிரி பிரச்சனையில் கொஞ்சம் போயிடுச்சின்னு வைங்களேன். மாற்றி நமக்கு அடி மேலே அடி அஞ்சு மறுபடியும் 0 நிலைமையில நின்றுட்டேங்க. இது எதுக்காக சொல்கிறேன்னா, இது இந்த மாதிரி தொழில், இந்த மாதிரி தொழில் கிடையாது, கால்நடை வளர்ப்புங்கும்போது விவசாயத்தை சார்ந்த தொழில் எல்லாமே இப்படி தான் ஒரு கட்டத்தில் 0வாக நிற்கும். இதுக்கு மன உறுதி வேணும் கண்டிப்பாக. நான் நிறைய வீடியோஸில் சொன்னது இதே தான். மன உறுதி இல்லாமல் கோழி வளர்க்கவே முடியாது. ஏன்னா ஒரு கட்டத்தில் சோர்ந்து நிற்கும்போது நம்ம மன உறுதி தான் நம்ம காப்பாற்றி கொண்டு வரோம். இப்போது 0வாக நிற்கிறேனான்னு சொன்னால் இப்போ கொஞ்சம் பரவாயில்ல. அதாவது கொஞ்சமும் இல்லாமல் நம்ம நின்னோம். இப்போ பாதி இது நம்மகிட்ட கோழி இருக்குது, இதை வச்சு நம்ம எந்திரிச்சு வரலாம். இப்போதைக்கு வருமானம் இருக்கா அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி கேட்க வந்தீங்கன்னா, நம்மகிட்ட வருமானம் இல்லை. அப்போ கோழி வீடியோஸ் போடும்போது நம்மகிட்ட கோழி இல்லாதனால நம்ம கோழி வீடியோஸே ரொம்ப எடுப்படாமல் போயிடுச்சு. அடுத்தால என்ன டாபிக் கொடுக்குறங்கிற ஒரு ஐடியாவே இல்லாமல் போகும்போது கொஞ்சம் வருத்தமாகவும் இருக்குது. நம்ம என்ன தான் வீடியோ எடுத்து போட்டாலும் அந்த கோழி இல்லாத ஒரு ஃபீலிங்கு நமக்கும் இருக்குது, பார்க்குறவங்களுக்கும் இருக்குது. ஏன்னா ஒரு நாளைக்கு எனக்கு எத்தனையோ கால்ஸ் வரும். நான் சேல்ஸ் இல்லைன்னு போட்டால் கூட எத்தனையோ கால்ஸ் எனக்கு வந்துக்கிட்டே இருக்கும். அதெல்லாம் இல்லாமல் போகும்போது எனக்குமே ஒரு வருத்தமாக தான் இருக்குது. இப்போ சேல்ஸ் பண்ணலாம்னு நினச்சாலும் நம்மகிட்ட இல்லை. சரி, அடுத்த இது என்ன பண்ணலான்னு சொல்லி நிறைய ஃப்ரெண்ட்ஸுக்கு ஐடியா கேட்கும்போது, நீங்கள் கோழி சடனாக வாங்கி விட்டு நீங்கள் விற்றா இவ்வளோ வருமானம் வரும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கும்போது இன்னொரு அடுத்த கேள்வி வருது, முதலீடுன்னு போட போகிறோம் அப்படின்னு. சரி, நான் என்ன நினைக்கிறேன்னு சொல்லவா? வீடியோ இதில் எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருக்க ஒன்று தான். நான் என்ன நினைக்கிறேன், அது தப்பாக ரைட்டான்னு எல்லோரும்
கமெண்டில் போடுங்க தயவுசெய்து. இன்னொரு வார்த்தையும் நிறைய பேர் கேட்குறாங்க, கமெண்டில் நிறைய பேர் வந்து நிறைய போடவே இல்லை, நீங்கள் என்ன போட்டிருக்கீங்கன்னு ஒரு வார்த்தை என்னை கேட்டாங்க. அதுக்கு நான் சொல்கிற விளக்கம் என்னென்னா, நான் டைரெக்டாக ஃபோன் நம்பர் கொடுக்குறேங்க, எந்த ஒரு பயமும் இல்லை எனக்கு. ஏன்னா இது வந்து கோழி சம்மந்தமான வீடியோ தான், சேல்ஸாக இருக்கட்டும் ஒரு நோயாக இருக்கட்டும் சடனாக ஃபோன் பண்ணி கேட்குறாங்க. அதனால் ஃபோன் விட வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுப்பி நம்மகிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. சரியா, நிறையா ஃப்ரெண்ட்ஸ் எப்படின்னா டிஸ்டர்பே பண்ண மாட்டாங்க, அக்கா ஃப்ரீயாக இருக்கும்போது கால் பண்ணுங்கள் இது விளக்கம் சொல்லி எனக்கு வாட்ஸ்அப்லேயே நிறைய பேர் மெசேஜ் அனுப்பிடுறாங்க. லேடிஸாக இருக்கட்டும் ஜென்ஸாக இருக்கட்டும் டச்சப்பில் இருக்கவங்க இருந்துக்கிட்டே தான் இங்கே இருக்காங்க. எனக்குமே நிறையா ஒரு ஐயோ அம்மா நான் வீடியோ போட்டேன் உடனே எனக்கு வந்து நிறைய ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு உடனே வாட்ஸ்அப்பில் வந்து ஃபுல்லாக சொல்யூஷன் கொடுத்தீங்க. அதை நான் மறக்கவே முடியாது. இன்றைக்கி எனக்கு ஒன்றுனா உங்களுக்கு கூப்பிட்றதுக்கு நான் வந்து வீடியோ மூலமாக உங்களுக்கு தெரிவிக்கிறதுக்கு நான் பயப்படவும் இல்லை தயங்கவும் இல்லை. எல்லாருக்கும் எல்லாம் தெரியுமான்னா எல்லாருக்கும் எல்லாமே தெரியாதுங்க. எனக்கு வந்து 1% தெரிஞ்சிருக்குன்னா நிறைய பேருக்கு 10% 100% தெரிகிற அளவுக்கு நிறைய பேர் இருக்கீங்க. அதை வந்து நான் பெருமையாக தான் நினைக்கிறேன், தப்பாகவே நினைக்கல. எனக்கு எல்லாம் தெரியும்லாம் வீடியோ போடலைங்க. நான் வந்து தப்போ ரைட்டோ இதை பண்ணிக்கிட்டு இருக்கேன், இதை பண்ணுங்க அப்படிங்கிறத நான் தெளிவாக வீடியோ போட்டுட்ருக்கேன். யாராவது வருத்தப்படுற மாதிரி நான் வீடியோஸில் ஏதாவது சொல்லியிருந்தீங்கன்னா மன்னிச்சிக்கோங்க. ஏன்னா நம்மளோட வீடியோவும் சரி நம்மளோட கோழி வளர்ப்பும் சரி எதுவுமே யாரையும் புண்படுத்தக்கூடாதுங்கிற முறையில் தான் போட்டுட்ருக்கேன். என்னோட எய்மிங் என்னென்னா எல்லோரும் சும்மா இருக்கக்கூடாது, கொஞ்சம் வருமானம் பார்க்கணும் அப்படின்னா. சரி உங்கள் டாபிக் வாங்க, ஏன் இப்போ அடுத்த டாபிக் போகிறீங்கன்னு கேட்காதீங்க. வருமானம் இல்லாமல் எப்படி கோழி பண்ணையை ரன் பண்ணுறீங்கன்னா, நான் வந்து முதலீடை ரெடி பண்ணிகிட்ருக்கேன், உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இப்போ வந்து சின்ன குஞ்சாக இருக்கிறத விற்காமல் நம்ம வளர்த்தோம்னா இன்றைக்கி வந்து 100 ரூபாய்க்கு விற்கிற குஞ்சு வந்து நாளைக்கு 600 ரூபா 700 ரூபா வரைக்கும் நம்ம பெரிய கோழியாக்கி வளர்க்கணும். இதுக்கு ஒரு 6 மாதம் டைம் எடுக்கும். நம்ம கோழி இல்லைன்னு சொன்னாலும் ஒரு 10 கோழி 15 கோழிக்குள்ளே இருக்குங்க. பெரிய கோழி விடையாகவும் ஒரு 4-5 கோழி இருக்குது. அடுத்த குஞ்சுக்குங்கும்போது அது அடுத்த ஸ்டெப்புன்னு எனக்கு 2-3 ஸ்டெப்பாக இருக்குது. அப்போ இதுவே ஒரு கோழி பண்ணை உருவாகிறக்கு ஒரு 3 மாதம் 4 மாதத்தில் பார்க்கும்போது என்னோடய கோழிகளே ஒரு பண்ணை ரீதியாக உருவாயிரும். நான் அது சேல்ஸ் மட்டும் பண்ணாமல் இருந்தேன்னா அப்படிங்கிற ஒரு டார்கெட்டில் தாங்க நான் போயிட்டுருக்கேன். அப்படியே இருந்தாலும் யாரும் சேல்ஸ் கேட்டால் 1-2 கேட்பாங்களா, கொடுக்கலாம். ஒரு அவசரத்துக்கு கேட்குறவங்க நம்ம வந்து கொடுக்காமல் இருக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு டார்கெட்டில் போயிட்டுருக்கேன். ஆனால் நம்ம கோழிகளை விற்றுட்டோன்னா அடுத்து நம்ம கோழிக்கு என்ன பண்ணுறதுங்கிறதுக்கு தான் அடுத்த பிளானும் போட்டுக்கிட்டே இருக்கேன். பார்க்கலாம் எது செட் ஆகுதுங்கிறத. நம்மதிலேருந்தே கொண்டு வந்துட்டோன்னா இன்னுமே வந்து நம்ம முதலீடு போடாமல் சக்ஸஸ் பண்ணி காட்டிட்டோம் அப்படிங்கிற மாதிரி ஆயிரும். நம்ம வெளியே யாருக்கும் நிரூபிக்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ வீட்டிலேயே நமக்கு வந்து இவ்வளோ கோழி வாங்கி விடணும் அமௌண்ட்டு கொடுங்கன்னு சொன்னால் இருக்கிறத வச்சு பாருன்னு தான் சொல்லுவாங்க. உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் நான் சொல்கிற விஷயம். அதையும் தாண்டி இதில் வந்து நிறைய இழப்பீடு வரும்போது இது என்னத்துக்கு வளர்க்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் வந்து எல்லார் வீட்லேயுமே ஹெல்ப்பாக இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. அக்கா எனக்கு சுத்தமாக ஹெல்ப் இல்லைன்னா அப்படியும் சொல்ல முடியாது. ஏன்னா ஒரு கட்டத்தில் குஞ்சியெல்லாம் பிடிச்சிட்டு போய் ரொம்ப நிறைய பெருகி நிற்கும் போது எனக்கு எங்கள் வீட்டுக்காரரு 17,000க்கு கூண்டு வாங்கி கொடு வளர்க்காதுன்னு சொன்னால் அவங்களே ஒரு கூண்டை வாங்கி கொடுத்து இதில் வளர்த்துக்கோ அப்படின்னாங்க. அதில் பெருகின கோழியை தான் நிறையா. இப்போ அந்த கூண்டு எங்கன்னு கேட்டிங்கன்னா மேலே செட்டு போடுறதுக்காக வெயிட்டிங்கில் இருக்குது. அது செட்டு போட்டுட்டோம் அப்படின்னா அந்த கூண்டு செக்ஷனில் அந்த குஞ்சு இழப்பீடு இல்லாமல் என்னால் தவிர்க்க முடியும். அப்புறம் குஞ்சு இழப்பீடு இல்லாமல் தவிர்த்துட்டாலே வந்து கோழிகளை பெருக்கிடலாம். இதுதான் என்னோட டார்கெட்டு. இதில் ஏதாவது தப்பு ரைட் இருந்தால் எனக்கு கமெண்டில் தயவு செய்து போடுங்க. இது கரெக்டாக இல்லை நான் இப்போ சடனாக கோழி வாங்கி ஏன்ட்ட இப்போ எண்ணிக்கையே வந்து குஞ்சு கோழி எல்லாமே சேர்த்து ஒரு 100 எண்ணிக்கை எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் என்னலைங்க 100 இருக்குன்னு ஒரு கன்ஃபார்மாக எனக்கு நம்பிக்கை இருக்குது. அந்தளவுக்கு 100க்குள்ளே இருக்கும் அப்படிங்கிற எண்ணம் இருக்குது. அப்படிங்கும்போது நமக்கு எதுக்கு இன்னொரு 10 கோழியை வாங்கிட்டு அது வெளியே போதா உள்ளே போதா 4-5 நாளைக்கு அதை பாதுகாத்து அது எப்படி மெயின்டைன் பண்ணுற வரைக்கும் அதை பாதுகாக்கணும். அது வாங்கிட்டு வந்த கோழியில் சிக்கு இது இருக்கான்னு அதுக்கு தடுப்பூசி போடணும். இதெல்லாம் மெயின்டைன் பண்ணி ஐயோ அம்மான்ட்டு இருக்கிறத விட நம்ம இருக்கிறத வச்சே காப்பாற்றி போகுமா அப்படிங்கிறது தான் எனக்கு இருந்துக்கிட்டே இருக்குது. என்ன தான் இங்கே போய் கோழி வாங்கிடலாம் அங்கே போய் கோழி வாங்கிடலாம் இதை பார்க்கலாமா அது பார்க்கலாமான்னு என்ன தான் நம்ம யோசித்தாலும் மைண்ட் தாட்டில் ஒரு எண்ணம் ஓடிக்கிட்டே இருக்குங்க. வெளியுமே ஆக்சுவலாக இப்போ பிள்ளைங்களுக்கெல்லாம் லீவ் விட்டாங்க. அம்மா வீட்டுக்கு கோயில் விசேஷம்னு நிறைய இடையில இருந்துக்கிட்டே இருக்குது. இப்போ புதுசாக ஒரு செட்டப்பை வந்து நம்ம உருவாக்கி கோழி நம்ம கொண்டு வந்தோன்னே அதை நம்ம பாதுகாக்க நம்ம பக்கத்துலேயே இருக்கணும். ஆக்சுவலாக 1 நாள் 2 நாள் தான் போவோம். அதுக்கு பிளானிங்கே ரொம்ப கஷ்டமான பிளானிங்காக இருக்குங்க. நம்ம 2 நாள் போயிட்டு வந்தோம்னா இழப்பீடு என்ன இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நம்ம கோழி பண்ணையில் ஏதாவது இழப்பீடு ஆயிருங்க. கவனிப்புங்கிறது கண்காணிப்பாக தான் ஒரு நாளைக்கு ஒரு கவனிச்சே ஆகுங்க. இல்லைன்னா வந்து கோழி பண்ணையில் கொஞ்சம் இழப்பீடு வரதான் செய்யும்.
நம்ம இதையே கரெக்ட் பண்ணி இதிலேயே இருந்து எந்திரிச்சு வந்துக்கலாம், இதிலே பழையபடி ஒரு 10,000 15,000 வருமானம் கொண்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லி நான் நம்பிக்கையோடு போயிட்டுருக்கேங்க. நம்மளோட எய்மிங் என்னென்னா ஒரு 25,000 மாதம் எய்மிங்லேயே ஓடிக்கிட்டுருக்கு. 50,000 1,00,000 அப்படிங்கிறதெல்லாம் சம்பாதிக்கலாம். அது அடுத்த கட்டம். 25,000ங்கிறத வந்து டார்கெட் பண்ணி ஓட்டிட்டோன்னா அடுத்து வந்து நம்ம இப்போ வேறு லெவலில் கொண்டு வந்துடலாம் அப்படிங்கிறதுலே பயணம் போயிட்டே இருக்குது. செலவு பண்ணக்கூடாதுன்னு ஒரு பக்கம் செலவு ஆகிட்டு தான் இருக்குது கோழிப்பண்ணையில். நம்ம அடுத்து வந்து நம்ம கோழிப்பண்ணைக்கு வந்து செட்டப் பண்ணிக்கிட்டு இருக்கோம். உங்களுக்கே தெரியும். அடுத்த செட்டப் வீடியோ போடுறேன் கண்டிப்பாக. இதுக்காக நம்ம வெளியே போகாமல் இருக்க முடியாது, அடுத்தவங்ககிட்ட ஒப்படைச்சிட்டும் போக முடியாது. பல இதுலேயே போயிட்டுருக்குங்க. நம்ம ஒரு நாள் 2 நாளைக்காக வந்து கால்நடைன்னு வளர்க்கும் போது இது கொஞ்சம் சூப்பருங்க. ஆடு மாடை விட வந்து கோழி வந்து தீவனம் தண்ணி வச்சிட்டா எனக்கெல்லாம் எதுவும் ரொம்ப ஆகாது. ஆகும், ஆனால் ரொம்ப இழப்பீடு ஆகாது. முட்டைகள்லாம் கொஞ்சம் விட்ட முட்டைகள்லாம் உடைய தான் செய்யும். அப்புறம் கோழி குஞ்சுகளும் ஏதாவது கொஞ்சம் ரொம்ப சின்ன கோழி குஞ்சுகளாக இருந்தால் குன்னி செத்து போக தான் செய்யும். வந்து நம்ம அதை ஈக்குவல் பண்ணிக்க வேண்டியதாங்க. கோழி அடையுமே ஒரு 5 கோழி அடை வச்சுருக்கேன். அந்த ப்ளூடிங் செட்டப்பில் போட்டிருந்தேன் இல்லையா, ஏற்கனவே இங்குபெட்டர்லேருந்து எடுத்த முட்டைகள் ஒரு 30-35 குஞ்சு இருக்குதுன்னு சொன்னேன் இல்லையா, அதை எடுத்து விட்டதுமே வந்து 10-15 குஞ்சுக்கிட்ட செத்து போச்சுங்க. ஏன்னா நம்ம ரிஸ்க் எடுத்து விட்டதுனால வந்து கிளியராக இல்லை. இப்போ ஒரு 15 குஞ்சுக்கு பக்கம் இருக்கும். ப்ளூடிங்கில் நீட்டாகவே இருக்குது. ஃபஸ்ட்டு வீடியோ இதில் என்ட்ரன்ஸில் பார்த்தீங்களே அந்த குஞ்சியை நல்லாவே இருக்குது. எல்லாமே வந்து பிளானிங்கு ப்ளஸ்ஸு உழைப்பு வேணும். அதுபோக நம்ம நேரங்காலமும் வேணும். நம்ம வந்து என்ன சொல்கிறது, கொஞ்சம் வந்து டக்குன்னு ஏதாவது ஒன்று ஆனால் ஐயோ அம்மான்னு கத்தாமல் நம்ம டென்ஷன் ஆகாமல் இதுக்கு சொல்யூஷன் என்ன அப்படின்னு யோசித்து நம்ம வந்து பதட்டம் இல்லாமல் அதை வந்து கிளியர் பண்ணாலே அந்த கோழி இழப்பீடுலேருந்து தவிர்த்திடலாம். கோழி நோய் இல்லாமலாம் இருக்காதுங்க. ஏன்னா நம்ம வந்து என்ன தான் நோய் தடுப்பு கொடுத்தாலும் ஒரு கட்டத்தில் நிறைய கோழி வளர்க்குறனால நோய் வரதான் செய்யும். அரிசி நிறையா போட்டு கோழி வளர்க்காதீங்க. பண்ணை ரீதியாக வளர்க்கும் போது மெயினாக வந்து கோழி தீவனம் இந்த அரிசியை போட்டு வீடியோ எடுத்து போடுறீங்க அப்படின்னு சொல்லாதீங்க. ரொம்ப வேறு வழி இல்லாத நேரம் அரிசியை போடுங்க. மற்றபடி சோறாக்கி தான் போடுவேன். கோழி தீவனம் எப்படி ஒரு நேரம் நான் கொடுத்துருவேங்க. இதுதான் என்னோடய கோழி பண்ணையோட ரகசியம். வேறு சரி, ரகசியம் சொல்லிட்டு கோழி பண்ணையை உடலை எதுக்கு ரகசியம் சொல்லாதீங்க. எனக்கு இது ஒரு சாதனை தாங்க. அந்த சாதனையை வந்து இன்னும் மேம்படுத்தி இந்த அளவுக்கு நம்ம வந்து எய்ம் பண்ணிட்டோம்னு நம்ம காட்டும்போது நம்ம சக்ஸஸ் தானே. வீடியோ வந்து என்ன சொல்கிறது, வீடியோக்காக எதிர்பார்த்து நிறைய பேர் இருக்காங்க. இருந்தாலும் வீடியோ நம்மளோட எய்மிங் கிடையாதுங்க. இவ்வளோ கஷ்டப்பட்டு நம்ம வீடியோ போட்டோம், மானிட்டேஷன் ஆயிடுச்சு, சேலரி வரணும் அப்படிங்கும்போது கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் ஆகட்டும். எப்போ நம்ம ரீச் ஆகணும்னு கால நேரம் இருக்கோ அப்போ ரீச் ஆகும்போது ஒரு கட்டம், அதாவது அதுலேயே மாதம் ஒரு 10 ரூபாயோ 5 ரூபாயோ வந்துச்சுன்னா அது ஒரு வருமானம் தானே. நம்ம ஒன்றும் சும்மா ஒன்றும் யார்கிட்டேருந்து ஓசியில் ஒன்றும் வாங்கலை. இதுக்கும் வந்து எடிட்டிங் இருக்குது, வாய்ஸ் கொடுக்க வேண்டியிருக்கு, வீடியோ நம்ம எடுக்க வேண்டியிருக்கு. இதுக்கும் நம்ம ரிஸ்க் எடுக்க தாங்க செய்கிறோம். இந்த உழைப்பை போடும்போது என்றைக்கோ ஒரு நாள் கண்டிப்பாக பலன் பெறுவோம். அந்த பலனை எதிர்பார்த்து நானும் காத்துட்ருக்கேன். அடுத்த பலன் பெற்றோன்னு உங்களுக்கும் கண்டிப்பாக வீடியோஸ் மூலமாக நான் உங்களுக்கு பதில் சொல்கிறேன். நம்ம வீடியோஸ்க்கும் சரி கோழி வளர்ப்புக்கும் சரி ஆதரவு கொடுத்துட்ருக்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிங்க. திருப்பி சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. நீங்கள் இல்லாமல் நான் இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் போயிட்டுருக்கு. பாய்.